வணக்கம். NMMS 2024 தேர்வில் கேட்கப்பட்ட அறிவியல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் அதிக உருகுநிலை கொண்ட பொருள் நிக்ரோம். அறை வெப்பநிலையில் பொருட்களை அதன் அடர்த்தியின் அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஏறு வரிசையின் போது நமக்கு தெரியும், அடர்த்தி சின்னதுலேருந்து அதிகமாக இருக்கிற வரைக்கும், அதாவது அடர்த்தி கம்மியாக இருக்கிற பொருள்லேருந்து அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் வரையும் நம்ம வரிசைப்படுத்தணும். நமக்கு பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாதரசம் தான் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய பொருள். ஸோ பாதரசம் இருக்கிறது இது 2 தான். நல்லா பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும். மண்ணெண்ணெய், மரம், அலுமினியம், நீர், பாதரசம் இருக்குது. மரம், மண்ணெண்ணெய், நீர், அலுமினியம், பாதரசம். பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம், மரம் அடர்த்தி கம்மி. ஸோ மரம், மண்ணெண்ணெய், நீர், அலுமினியம், பாதரசம். இதான் ஆன்சரு. -20 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு இணையான பாரன்ஹீட் மற்றும் கெல்வின் மதிப்புகள். ஸோ டிகிரி சென்டிகிரேட்லேருந்து பாரன்ஹீட்டுக்கும் கெல்வினுக்கும் மாற்றக்கூடிய அந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்முலாவை தேடி கண்டுபிடிச்சி மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி கிடையாது. 253.15 கெல்வின், -4 டிகிரி ஃபாரன்ஹீட். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். எல்லாமே 7th சயின்ஸ் புக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சிலது 8th சயின்ஸ் புக்கில் இருக்கும். மின்கலன் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. மின்கலனை கண்டுபிடிச்சது அலெக்சாண்ட்ரோ வோல்டா. அப்படின்னா கினிடாஸ்கோப் யார் கண்டுபிடிச்சாங்க? தாமஸ் ஆல்வா எடிசன். நிலவு இல்லாத கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி. புதனுக்கும் வெள்ளிக்கும் நிலவு இல்லை. மென்மையான உலோகம் பார்த்தீங்கன்னா சோடியம். சோடியம் ஒரு உலோகம், மென்மையான உலோகம். அது மனித உடலின் 99% நிறையில் அடங்கியுள்ள 6 தனிமங்கள் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள்,